எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெய்னிங் வந்து இதே டிசம்பர் 22 10 AM to 3 PM வரல இருக்குங்க. இதுக்காக நீங்க எந்த மாரி ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ண போறதில்ல. அப்புறமா நீங்க எந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டும் பண்ண போறதில்ல. ஃபர்ஸ்ட் என்னோட 5 ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு கத்துக் குடுக்க போறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்க பே பண்ண போறீங்க. இது பத்தி இந்த வீடியோ பத்தி இந்த ட்ரெய்னிங் பத்தி கம்ப்ளீட் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அது வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் இது பத்தி புரியும். ஓகே, வாங்க இன்னைக்கு வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட் ஓகே, யூஎஸ் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்துட்டு எப்போனா நான் வந்துட்டு என்னோட எக்ஸ் இதில் வந்துட்டு 25 நவம்பர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு மார்னிங். ஓகே, எப்போ யூஎஸ் மார்க்கெட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் டைம்லேருந்து வந்துட்டு ஈவினிங்கில் தான் ஓப்பன் ஆகும், ரைட்? 7:30க்கு இதாகும், 8 o'clock ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இது வந்துட்டு அன்னைக்கு இங்கே பார்க்கலாம். மார்னிங் ஏஎம்க்கு 11:58 AM இது போஸ்ட் பண்ணியிருப்பேன். எக்ஸில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்புறமா லிங்க்டின்ல கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த எல்லா ஸ்டாக்ஸ் பற்றியும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் ஏன்னா எது மாதிரி ஒர்க் ஆகிருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். இது பாருங்க, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் இது ஆல் செக்மெண்ட்ல ஒர்க் ஆகும். ஓகே, குளோபல் மார்க்கெட்ல ஒர்க் ஆகும், இந்தியன் மார்க்கெட்ல ஒர்க் ஆகும், கிரிப்டோ கரன்சில ஒர்க் ஆகும், ஃபாரெக்ஸ்ல ஒர்க் ஆகும். எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிலும் எல்லா விதமான செக்மெண்ட்ல இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். இப்போ பார்க்கலாம், நான் வந்துட்டு இது 22 எதனால 22 வந்துட்டு அவங்களோட லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங், ரைட்? அதுக்கப்புறம் 25 ஈவினிங் தான் ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடியே நாம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜி ஏரோஸ்பேஸ் பார்க்கலாம். 22க்கு நாம் இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்கோங்க. பார்க்கலாம், இந்த ப்ரைஸ் கொடுத்துரு. அப்புறம் அப்சைட் போய் இப்போ வந்து பிரேக் இவெண்ட்ல இருக்கு, ரைட்? அதே மாதிரி ஐஎஸ்ஆர்ஜி இன்டிடியூட் சர்ஜிக்கல்னு இதுவும் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோங்க. இது வந்துட்டு இன்னும் கீழே தான் இருக்கு, ரைட்? அப்புறமா கேட்டர்பில்லர் இந்த கம்பெனி வந்துட்டு இங்கே பார்க்கலாம். நாம் கொடுத்துருக்குது 398, இப்போ வந்து 402ல இருக்கு. அப்புறம் ராயல் பேங்க் ஆஃப் கனடா இதுவும் 22க்கு நாம் கொடுத்துருக்கோங்க. இங்கே பார்க்கலாம் 175ல இருக்கு. அப்புறமா ஏஜடிஏ இதுவும் வந்துட்டு நாம் இங்கே 22 லைன் இருக்குல்ல, இதெல்லாம் 22. இது கூட நல்லா அப்சைடு இருக்குது. அப்புறமா ஆப்பிள் கொடுத்துருக்கோங்க. ஆப்பிளும் பார்க்கலாம். ஆப்பிள் வந்துட்டு $228, சாரி 220 230ல இருந்து இருக்குது. இப்போ வந்து 239ல இருக்கு. அப்புறமா மைக்ரோசாஃப்ட் பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் இங்கே கொடுத்துருக்கோங்க 420ல. அப்புறமா இப்போ வந்துட்டு 430ல இருக்கு. அப்புறமா ஐபிஎம் பார்க்கலாம். ஐபிஎம் வந்துட்டு எவ்வளோ 223, இப்போ வந்துட்டு 227ல இருக்கு. அப்புறமா மெட்டா ஃபேஸ்புக் இது வந்துட்டு எப்போ கொடுத்துருக்குது 559ல இருந்தது, இப்போ வந்துட்டு 590ல இருக்கு. ஓகே, இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் கூட நம்ம ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எந்த ஸ்டாக்ஸில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் செலக்ட் பண்ணலாம், பொசிஷனல் மூமெண்டிங் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணலாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வச்சு. இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து உங்களுக்கு வர 22 டிசம்பருக்கு வந்துட்டு மார்னிங் 10 AM to 3 PM வரலாம் உங்களுக்காக ட்ரைனிங் இருக்குது. இந்த ட்ரைனிங்காக நீங்கள் எது மாதிரி பே பண்ணுவேன்றதுனா இல்லைனா எந்த பே பண்ண தேவையில்லை. இங்கே வந்துட்டு 5 ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன். இன்ட்ராடேல 3 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அப்புறமா ஸ்விங் ட்ரேடிங், மூமெண்டிங் ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகே, இந்த கம்ப்ளீட் 5 ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும், ஓகே 100% பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் பே பண்ணணும். அதுவும் எவ்வளோ பே பண்ணணும்னா நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஓகே, இது இவ்வளோ பே பண்ணணும் அவ்வளோ பே பண்ணணும் இல்லை. அந்த கம்ப்ளீட் 10 o'clock to 3 o'clock, ஆஃப்டர் 3 o'clock வந்துட்டு கம்ப்ளீட் ட்ரைனிங் ஆகிட்டு மேலே நான் வந்துட்டு பேமெண்ட் லிங்க் கொடுப்பேன். நீங்கள் எந்த பேமெண்ட் உங்களுக்கு எந்த அமௌண்ட் பே பண்ணணும்னு தோணுதோ அந்த அமௌண்ட் பிடிச்சிருந்தா மட்டும், ஓகே? பிடிக்கலன்னா ₹1 கூட பே பண்ண தேவையில்லை. ஓகே, இது மாதிரி என்றைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இன் ஃபியூச்சரும் கேள்விப்பட மாட்டீங்க. ஓகே, இதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம். அங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் வந்து 22க்கு வந்துட்டு மீட் பண்ணலாம். ஓகே, இது பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ் ஆகட்டும். ஓகே.